தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். என்னுடைய சேனல் கத்தார் முத்து வீலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கத்தார் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா, ஊர்லேருந்து புதிய விசா வாங்கி வெளிநாடு வர்றாங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நல்லா நீங்கள் கவனமாக கேட்டு என்ன விசாவுக்கு வரோம், என்ன இதுக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. கத்தாரில் ஒர்க்கிங் விசா வந்து 2 விசா தான். ஒன்று வீட்டு விசா இருக்குது, இன்னொன்று கம்பெனி விசா இருக்குது. வீட்டு விசாவை பற்றி பார்ப்போம். கம்பெனி விசாவை பற்றி இன்னொரு நாளைக்கு வீடியோ போடுறேன். வீட்டு விசாவுக்கு நீங்கள் வரணும்னா என்னென்ன வேலைக்கு வரலாங்கிறத பற்றி சொல்கிறேன். ஒன்று டிரைவருக்கு வரலாம், இன்னொன்று வந்து தபாக்குக்கு வரலாம். தபாக்குனா வந்து சமையல்காரர், சமைக்கிறதுக்கு வரலாம். மூணாவது வந்து மஸ்லிஸ் வேலைக்கு வந்து ஆள் எடுப்பாங்க. மஸ்லிஸ்னால் டீ காஃபி காவா சாயின்பாங்க. இங்கே மஸ்லிஸ்ன்பாங்க, ஒவ்வொரு இடத்துல வந்து திவானின்பாங்க. அந்த வேலைக்கு எடுப்பாங்க ஆள். இன்னொன்று வந்து தோட்டக்காரர், கார்டன் வேலை பார்க்குறவங்களுக்கு. இந்த 4 வேலைக்கு தான் வீட்டை பொறுத்த வரைக்கும் ஆள் எடுப்பாங்க. ஆமாம், இந்த 4 வேலைக்கு நீங்கள் எந்த வேலைக்கு வரேங்கிறத பார்த்துக்குங்க. மஸ்லிஸ் வேலைக்கு வந்தீங்கன்னா 1200 சம்பளம் கிடைக்கும். அதே மாதிரி தோட்ட வேலைக்கு வந்தாலும் 1200 தான் சம்பளம் கிடைக்கும். தபாக்கு வேலை தெரிஞ்சு வந்தீங்கன்னா 1500 2000 வரைக்கும் கிடைக்கும். வேலையே தெரியாமல் சமைக்கிறதுக்கு புதுசாக இங்கே நான் சமைக்கிறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி வந்தீங்கன்னா 1200 தான் கிடைக்கும். டிரைவர் வேலைக்கு அதே மாதிரி புதுசாக வந்து நீங்கள் லைசன்ஸே என்கிட்ட இல்லை, எந்த கண்ட்ரி லைசன்ஸும் இல்லை, இங்கே வந்து தான் லைசன்ஸ் எடுக்க வரீங்கன்னா வந்து சில ஆளுங்க 800 தான் தருவாங்க. சில ஆளுங்க வந்து 1000 கொடுத்து அப்புறம் லைசன்ஸ் எடுத்தோன்னா 1200 தரேன்பாங்க. புது டிரைவர்களுக்கு. இங்கே ரிட்டன் டிரைவர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 1800 கிடைக்கும், 2200 கிடைக்கும். அது வீட்டை பொறுத்து. மேக்சிமமான வீட்டுகளில் வந்து 1800 தான் கிடைக்கும். இதில் வந்து சில வீடுகளில் வந்து சாப்பாடு வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். டெய்லி கோழி, ஒரு 95% வீட்டில் வந்து கோழி குழம்பு வச்சு வெள்ளைச்சோறை வச்சு கொடுத்துருவாங்க. ஆமாம், ஒரு சில வீடுகளில் வந்து காசை கொடுத்து நீ சமைச்சு சாப்பிட்டுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த சமைச்சு சாப்பிட்டுக்கிறதுல வந்து நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். நமக்கு தேவையானதை நமக்கு சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இது வீட்டிலேருந்து கொடுக்குற சாப்பாடு வந்து மேக்ஸிமம் கோழி குழம்பு தான் தருவாங்க, வெள்ளைச்சோறு தான் தருவாங்க. ஆமாம், எல்லா வீட்டுகள்லேயும் வந்து நிறை குறைகள் இருக்கும். எல்லா வீடும் வந்து நல்ல வீடுன்னு சொல்ல முடியாது, எல்லா வீடும் கெட்ட வீடுன்னு சொல்ல முடியாது. ஆமாம், ஒரு வீட்டில் சாப்பாடு சரியில்லாமல் இருக்கும், ஒரு வீட்டில் வந்து கிர்கிர் இருக்கும், ஆனால் சாப்பாடு நல்லாயிருக்கும். ஒரு வீட்டில் அதிக வேலை இருக்கும். இது மாதிரி வீடுகளில் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொன்று இருக்கும். நன்றி.